கர்த்தர் நல்லவர், கிருபை நேற்று இன்றும் என்றென்றும் உள்ளது. இங்கு நாம் பார்க்க இருக்கிறதான வசனம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 42 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சங்கீதம் 42:5 சொல்லப்பட்ட வசனம் பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இந்த வசனம் பாருங்க, வேதத்துல பாத்தீங்கன்னா, வேதாங்க புஸ்தகத்துல ஒரு இடத்துல மட்டும் சொல்லப்படல பாருங்க. இந்த வசனம் திரும்ப திரும்ப மூன்று இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதே சங்கீதம் 42 11வது வசனத்திலையும் அதே காரியத்தை தான் இங்க தாவீது சொல்றாரு. 43 5வது வசனத்திலும் இதே சங்கீதம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 3 முறை ஒரே வசனம் திரும்ப 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 வருகிறது பாக்குறோம். 3 இடங்கள்லயும் எப்படி அது சொல்லப்பட்டுச்சோ ஒரே போல 3 முறையும் அதே சாரத்தோடு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இங்க தாவீது என்ன பண்றாருன்னா, அவருடைய சங்கீதத்தை கோராகின் புத்திரர்களால, அவர்கள் பாடகர்களாக இருக்காங்க, இசையமைப்பாளர்களாக இருக்காங்க. அவங்க மூலியமாக மஸ்கில் என்னும் சங்கீதத்துல தாவீதுனால சொல்லப்பட்டதான சங்கீதமாக இருக்குன்னு பாக்குறோம். இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, இந்த 42வது சங்கீதம் 43வது சங்கீதத்துல சொல்லப்பட்டது கோராகின் புத்திரர்களால சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய சங்கீதம் என்று சொல்லப்படுது பாருங்க. அங்க ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, தாவீது தன் மகனாகிய அப்சலோம் நிமித்தம் துரத்தப்படும் போது இந்த சங்கீதத்தை எழுதினார் என்று சொல்லப்படுது பாருங்க. தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோம் நிமித்தம் துரத்தப்படுற நேரத்துல இந்த காரியத்தை கோராகின் புத்திரர்கள் பாடினார்கள் பார்க்கிறோம். நம்மளும் நம்முடைய சமயங்கள்ல பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆத்துமா அநேக காரியங்களை குறிச்சு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வருத்தப்படுறது நிமித்தம் நம்ம என்ன பண்றோம்னா, அநேக காரியங்கள் நம்மள என்ன பண்றோம், புலம்ப ஆரம்பிக்கிறோம். அநேக காரியங்களை நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிடுறோம். அநேக காரியங்கள் நிமித்தம் கவலைப்பட ஆரம்பிச்சிடுறோம். அநேக காரியங்கள் நிமித்தம் நெருக்கப்பட ஆரம்பிச்சிடுறோம். இங்க தாவீது நெருக்கப்பட்டார். எதை நிமித்தம் நெருக்கப்பட்டார்னா, தன்னுடைய மகன் நிமித்தம் நெருக்கப்படுறார். ஆனால் அவருடைய வருத்தம் நம்மை போல இல்ல பாருங்க. அவருடைய வருத்தம் வேற விதமா இருந்துச்சு. அவருடைய அணுகுமுறையும் வேற விதமா இருந்துச்சு. அவருடைய சிந்தையும் வேற விதமா இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, அதே சங்கீதம் 42:1 சொல்லப்பட்டிருக்குது. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அது 2வது வசனம் சொல்ல பாருங்க. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே நான் தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இங்க தாவீது எதை குறிச்சு வாஞ்சிச்சு கதர்ன்னு சொல்றாருன்னா, நான் எப்பொழுதும் என்னுடைய சமூகத்திலே நின்று அவரை ஆராதிப்பேன். அப்படி சமூகத்துல எப்பொழுதும் என்ன நிற்பனே. இப்ப என்னால் நிற்க முடியலையே. ஏன்னா அவர் என்ன பண்ண, அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க என்ன பண்ணா, துரத்தப்படும் போது அவரை என்ன பண்றாங்க, கேலி செய்யறாங்க. தேவன் எங்க, உங்களோட நீ எவ்வளவு ஆராய்ச்சியே உன் தேவன் என்று அநேக சத்துருக்கள் அவரை என்ன பண்றாங்க, வசைப்பாடி கொண்டிருக்காங்க. ஆனாலும் தாவீது என்ன சொல்றாரு, தேவன் மேல நம்பிக்கையா இருக்காரு, நினைவாக இருக்கிறாரு, தேவன் மேல நினைவா இருக்கிறாரு என்று சொல்கிறாரு. நான் என்ன பண்றேன், தேவாலயத்துக்கு போறது இவைகளையே நினைத்து என்னுடைய ஆத்துமா, என்னுடைய உள்ளம் எனக்குள்ளே என்னதுங்க அழுகுது அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஆத்துமா எதை குறிச்சு வருத்தப்படுதுன்னா, தேவனுடைய சமூகத்துக்கு போகாதபடிக்கு கதறுது. ஒரு மான் என்ன பண்ணுதுன்னா, வேட்டையாடுறதுக்காக காத்திருக்குது பாருங்க. அது என்ன ஆகுதுன்னா, இதனுடைய வேட்டையாடுறது அதுக்கு பயந்து ஓடுது. சுற்றி முற்றிலும் அது என்ன பண்ணுதான், தன்னோட உயிரை பாதுகாத்துக்காக ஓடுது. ஓடி தப்பிச்ச பிற்பாக பாத்தீங்கன்னா அதுக்கு இளைத்து போகுது. அதுக்கு தண்ணி வேணும், தாகமா இருக்குது. அந்த தண்ணீரை அந்த இலைப்பாறுதலோட இலைப்பில் இல்லாம கிடக்குது அந்த மான் கண்ட போது எவ்வளவு வாஞ்சித்து கதறுது. அது கிடைச்சோடனே திருப்தியாகுது பாருங்க. அத போல நான் எவ்வளவு தூரம் என்னுடைய ஆத்மா கஷ்டப்பட்டாலும் அதுக்கான தாகம் தீர்க்கிற ஒரே இடம் எங்க, தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான். அங்க போய் நான் மூழ்கி எந்திருக்கும் போதுதான் அதுக்கான பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். எப்படின்னா, இந்த மான் பாருங்க, வேட்டையாடப்படும் போது, சிங்கத்தினாலேயோ இல்ல புலியினாலேயோ வேட்டையாடப்படும் போது பாருங்க,
அந்த மிருகங்கள் என்ன பண்ணுன்னா இந்த மானுடைய வியர்வை துளியின் அந்த ஸ்மெல்ல பண்ணிதான் என்ன பண்ணுங்க, அது வேட்டையாடி வருமா. அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இருந்தாலும் அதோடைய வியர்வை சுமல வந்து இந்த சிங்கமோ இந்த வேட்டையாடுற மிருகங்கள் என்னன்னா நுகர்ந்து அதையே வந்து தொடர்ந்து பிடிக்குமா. அப்போ இந்த மான் என்ன பண்ணுனா அது தப்பிச்சு போறதுக்கு எந்த மலைகள் ஏறினாலும் அதான் தப்பிச்சுக்க முடியாதான். ஏன்னா மரக்கிளைகள் ஏறினாலும் அது தப்பிச்சுக்க முடியாதான். காரணம் என்ன, இதுவும் அது வேர்வை ஸ்மெல்ல பின்பற்றிட்டு என்ன அது இரையை பிடிக்க போகுமா. அப்பொழுதுதான் இந்த மான் என்ன பண்ணுனா ஒரு நல்ல ஒரு ஆறோ நல்ல ஒரு குளமோ நல்ல ஒரு தண்ணீர் அங்க நிரம்பி இருக்கிற இடமோ அந்த தடாகம் பார்த்த உடனே என்ன பண்ணு தெரியுங்களா, இந்த மானு ஓடி போய் அந்த தண்ணியில மூழ்கி அதுக்கப்புறம் திரும்பி வந்துருச்சுன்னா பாத்தீங்கன்னா அதோடைய ஸ்மெல்லு இனி வராது. அந்த வேர்வை ஸ்மெல் வராது பாருங்க. அதுக்கப்புறம் அந்த அதை துரத்தி வந்த மிருகத்தினால அது பின்னாடி நோடுவாங்க பின்தொடர்ந்து துரத்த முடியாது. காரணம் ஏன்னா அதன் மேல இந்த வியர்வை இந்த தண்ணீர்னால மூழ்கப்படும் போது அது என்ன ஆகுதுன்னா சுத்தமாயிடுச்சு. இனி அந்த வேர்வை ஸ்மெல் இல்ல. அதனால அதை பின்பற்ற முடியாது. தொடர்ந்து அதை இரையை பிடிக்க முடியாது. அத போலதான் இங்க தாவீது சொல்றாருங்க. மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல அப்படின்னா இதுதான் கதறுது. அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி எந்திரிச்சு போயிடுச்சுன்னா தப்பிச்சுக்கும் பாருங்க. அதை வேட்டையாட நினைச்ச மிருகங்களை நீ வேட்டையாடவே முடியாது. அதோடைய வியர்வை என்ன ஆச்சுங்க, தண்ணீரால கழுவப்பட்டுச்சு. அதை போலதான் தாவீது சொல்றார், என்னுடைய ஆத்துமாவுல நிறைய விசனங்கள் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. நான் இந்த ஆத்துமாவை என்ன பண்ணணும், இந்த வருத்தத்தை எங்க போய் தெரிவிக்கணும், எங்க போய் கொட்டணும், எங்க போய் நான் மூழ்கி எந்திரிக்கணும்னு சொல்றாரு. நான் தேவனுடைய சமூகத்துக்கு போய் என்னை நான் மூழ்கி என்னுடைய ஆத்துமாவை ஊற்றி தேவனுடைய சமூகத்திலே மூழ்கி எந்திரிக்கும் போதுதான் அதுக்கான திருப்தி, அதுக்கான பாதுகாப்பு எனக்கு கிடைக்கும், அதற்கான விடுதலை எனக்கு கிடைக்கும்னு சொல்றாருங்க தாவீது. பாருங்க அடுத்த அடுத்த வசனம் சொல்ல போறதுங்க. சங்கீதம் 42:5-6 வாசிக்க பாருங்க. சங்கீதம் 42:5-6. பாத்தீங்கன்னா தாவீது என்ன பண்றாருன்னா ஒரு சில சில குகைகள்ல மலைகளுக்கு கீழாக தான் வசிக்கிறார். காரணம் ஏன்னா அவரை கொல்றதுக்கான வயது இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து அவர் விண்ணப்பம் செய்யறாரு. என்னுடைய ஆத்துமா இவங்க கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறதை காட்டிலும் என் ஆத்துமா உண்மை நோக்கி காத்திருக்குது ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன், நான் இன்னும் உண்மை துடிப்பேன். என்னுடைய ஆத்துமா கலங்குறது காரணம் நான் ஏன்னா இந்த குகையில இந்த இருள் சுரந்த சூழ்நிலையில என்ன பண்ணிருக்கேன், நான் மறைக்கப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல இருந்து என்னுடைய ஆத்மாவை மீட்பதற்காக உம்மிடத்தில் நான் கதறுகிறேன் ஆண்டவரே என்று சொல்றாரு. சங்கீதம் 42:7-11 வரைக்கும் வாசிக்கணும்னா இங்க தாவீதின் விண்ணப்பம் என்று சொல்லப்படுது பாருங்க. 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. உமது மதகுகளின் இரைச்சலின் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. 11 வரைக்கும் வாசிங்க. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். தாவீது இந்த இடத்த சொல்ல போது பாருங்க, அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாமே தேவனை சார்ந்து கொள்ளுவரா இருக்காரு பாருங்க. சத்துருக்கு அநேகரா இருக்காங்க, எனக்கு உள்ள தேடுறாங்க, என்னை என்ன பண்றாங்க, என்னைய வந்து தேவன் எங்கே என்று என்னை தூசிக்கிறாங்க, இடத்துல கேள்வி எழுப்புறாங்க. ஆனாலும் ஆண்டவரை நான் தேவன் இன்னும் நான் துதிப்பேன். காரணம் ஏன்னா என்னை மீட்டுக் கொள்வது அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றாரு. இங்க தாவீது இன்னொரு நபரோடு கூட சொல்லல பாருங்க. தாவீது என்ன பண்றாருன்னா தாவீது கிட்டயே பேசுறாரு. தாவீது கிட்டயே பேசுறாரு. எங்க பேசுறாரு? அவருடைய ஆத்துமாவை பார்த்து பேசுறாரு. சில சமயங்களில நம்முடைய ஆத்துமா விரும்புற காரியத்தை நம்ம பேசிட்டே இருக்கக்கூடாது பாருங்க.
ஆத்துமா வருத்தப்படுறத குறிச்சு ஆத்துமா நினைக்கிறத நம்ம பேசிடக்கூடாது பாருங்க. நம்ம மனசு என்ன நினைச்சிட்டு இருக்கோ அதையே நம்ம பேசிடக்கூடாது. இங்க தாவீது என்ன பண்றாரு? மனசு பயந்துட்டு இருக்குது. ம். மனசு சோர்ந்து போயிருக்குது. மனசு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தாவீது என்ன செய்கிறார்? தன்னுடைய ஆத்துமாவை நோக்கி பேசுகிறார். என்ன பேசுறாரு? "நீ ஏன் கலங்குற? நீ ஏன் தேங்குகிறாய்? நீ தேவனை நோக்கி காத்திரு. உன் முகத்திற்கு ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து தான் வரும்." நான் இன்னொன்னு, "நீ இன்னும் தேவனை துதி" அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆத்துமாவை நோக்கி, "நீ துக்கப்படாத. தேவனை நோக்கி துதி. தேவனை நோக்கி காத்திரு. தேவன் உனக்கு முகத்திற்கு அ என்ன பண்ணுவார்? ரட்சிப்பை கொண்டு வருவாருன்னு சொல்றாரு. ஏன் முகத்திற்கு ரட்சிப்புன்னு சொல்றாரு பாருங்க. பழமொழிகள் சொல்லப்படுது பாருங்க. "அகத்தின் அழகு முகத்தில தெரியும்னு" சொல்லுவாங்க. நம்மளுடைய இருதயத்துல, நம்முடைய மனசுல நம்ம என்ன நினைவுகளோடு இருக்கோம், என்ன யோசனைகளோடு இருக்கோமோ, அதனுடைய பிரதிபாடு தான் வெளிப்பாடு தான் பாருங்க முகத்திலிருந்து தெரியும்னு பார்ப்போம். உதாரணமா சொன்னா நம்முடைய மனதுக்குள்ளே சமாதானம், சந்தோஷம் நிறைந்த எண்ணங்கள் நமக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்துச்சுன்னா பாருங்க, நம்முடைய முகம் மகிழ்ச்சியாக, நம்முடைய முகம் ஃபேஸ் எல்லாம் என்ன ஆகுங்க? சந்தோஷமாக காண்பிக்கும். ஆனால் நம்முடைய மனது, ஆத்மா ரொம்ப பாரத்தோடு, துக்கத்தோடு, கவலையோடு, வேதனையோடு இருந்துச்சுன்னா பாருங்க, அது நம்ம என்னதான் வெளிய சிரிக்கும்னு நெனச்சா கூட நம்ம முகம் என்ன பண்ணிரும்? காட்டிக் குடுத்துரும். அ வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, "அ ஏன் உன் முகநாடி வேறுபட்டது?" என்று கேட்கிறாரு. அப்போ நம்முடைய முகநாடி வேறுபடும். நம்முடைய மனது என்ன நினைக்கிறதோ, அது நம்முடைய வெளிப்பாடு முகமாக இருக்குது பார்க்கிறோம். ஆகவேதான் நம்ம என்ன மனதுல வைத்திருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. இங்க தாவீது என்ன சொல்றாரு? தன்னுடைய ஆத்துமா வருத்தப்படுது. அந்த வருத்தத்து நிமித்தம் அவருடைய முகம் வாடி போய் வேதனையோடு இருக்கிற மாரி இருக்குது. ஆகவே அப்படி அவர் இருக்கணும்னு அவருக்கு விருப்பமே இல்ல பாருங்க. தாவீதுக்கு. நான் எப்பொழுதும் துக்கத்தோடையே சுமந்துட்டு துக்கத்தையோடையே, கவலையோடயே இருக்கும்போது, என்னுடைய முகம் வாடி போயிருக்கும்போது 4, 5, 10 பேர் அனுதாபமா பேசணும். "ஏன்பா இப்படி ஏன்பா இப்படி இருக்கிற? பாவமா இருக்குப்பா உன்ன பார்த்தா. உன்ன பார்த்தா கஷ்டமா இருக்குப்பா." இப்படியே சொல்லி நம்மளைய வந்து சமாதானப்படுத்தணும்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? சில சமயங்கள்ல நம்ம முகம் வந்து வாடி போயே இருக்கும் பாருங்க. வேதனையில சுமந்ததுனால, அது வார்த்தையினால சொல்ல முடியாதனால முகத்துல இருக்கிற அந்த காரியத்தை நாம் காண்பிக்கிறோம். அநேக இடத்துல போய் நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய மனக்குமுறல்கள கொட்டுறோம். இதனாலதான் எனக்கு வேதனையா இருக்குது அப்படின்னு. அவங்க கேட்கறாங்க, சில ஆலோசனை குடுக்குறாங்க. அது திருப்திகரமானதா இருக்காது பாருங்க. அது நிரந்தரமானதாக இருக்கு. அந்த துக்கத்த அவங்க கேரி பண்ணிட்டு போ முடியாது பாருங்க. திரும்ப அவங்களுடைய பிரச்சனைய நம்ம இடத்துல சொல்லும்போது என்ன ஆகும்னா, நம்முடைய துக்கம் இன்னும் அதிகமாகும். நம்முடைய வருத்தம் இன்னும் அதிகமாகும். நம்முடைய மனது இன்னுமே கஷ்டப்படும் பாருங்க. அப்பேற்பட்ட நிலையைத்தான் மனுஷனால கொடுக்க முடியும். ஆனால் இயேசுவால மட்டும் தான் பாருங்க நம்முடைய வருத்தத்தை எடுத்துக்கொள்ள முடியும். நம்முடைய கவலையை எடுத்துக்கொள்ள முடியும். அத அவர் கேரிங் பண்ண முடியுங்க. அவர் சிலுவையை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை கிறிஸ்து மேல் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய ஆத்துமாவிற்காக அவருடைய ஆத்துமாவை தன்னை குற்ற நிவாரண பலியாக என்ன பண்ணாருங்க? அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் பாருங்க. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய அவர் நம்முடைய ஆத்துமாவின் வருத்தத்தை பலனின் கண்டை அவரிடத்துல ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? சுமந்து சென்றார் பார்க்கிறோம். நம்முடைய வருத்தத்தின் பலனை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரு. ஆகவேதான் பிதாவாகிய தேவன் இயேசு மேல அந்த வருத்தத்தின் பலனை கண்டு நம்மளுடைய பாவங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கசப்புகள், நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையுமே அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றினார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வருத்தம், நம்முடைய பாரம், அந்த ஆத்மா வேதனைப்படுறத இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க? தன்னுடைய ஆத்துமாவுல ஏற்றுக்கொண்டாரு. அதை என்னோட மரணத்துல ஊன்றுகிறார் பார்க்கிறோம். ஏசாயா 53:12 சொன்னப்பட்டபடி அவர் என்ன பண்ணாருங்க? நம்முடைய வருத்தம், நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டு தான் அந்த காரியத்தை அந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்தினால சொல்லப்பட்டத மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்றாரு. ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா பாருங்க, நம்முடைய வருத்தப்படுறது நடக்கிற காரியம் தான் பாருங்க. நம்முடைய சூழல்கள் நம்மளுக்கு எப்படி நடக்கு நமக்கு தெரியாது.
நம்ம சுற்றி எப்படி நடந்து கொண்டிருக்கும் தெரியாது. அது நம்ம எப்படி நம்ம பிரதிபலிக்கிறோங்கிற காரியங்களும் தான் நமக்கு தெரியும் பாருங்க. இந்த இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோங்கிற காரியம் நமக்குள்ளதான் இருக்கு பாருங்க தீர்மானம். இது நம்ம எதிர்த்து நிற்க முடியும், இல்ல அதை நம்ம விட்டு கொடுத்து போக முடியும். நம்ம இடத்துல 2 காரியங்களுமே இருக்குது. ஆனால் நாம் எதை சார்ந்து கொள்கிறோம்? இது 2மே நம்முடைய சுய பலத்தினால சார்ந்து கொள்றோமோ, இல்ல தேவனை நோக்கி சார்ந்து கொள்கிறோமோங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. தாவீது என்ன பண்ணாருன்னா, தன்னைத்தானே என்ன பண்றாருங்க, தேவனுக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டார். தேவனை சார்ந்து கொண்டார். தேவன் மேல நம்பிக்கையா இருன்னு சொல்றாரு. தன்னுடைய ஆத்துமா வாழ்கிறது போல வசனம் சொல்லுது. யோவான் 3 யோவான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உன் ஆத்மாவுக்கு பிரியமானவனே, உன் ஆத்மாவுக்குள் நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஏன்னா ஆத்மா நல்லா இருந்தாதான் நம்மளுடைய சரீரம் நல்லா இருக்கும் பாருங்க. ஏன்னா இந்த மெட்டீரியலே ஃபுல்லா வந்து என்னன்னா ஆவி, ஆத்மா, சரீரம். நம்முடைய தோற்றங்கள் பாருங்க, ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி எப்பொழுதுமே கர்த்தரை குறித்து சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து, நீதியை குறித்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும். ஏன்னா புதிதாக பிறந்த ஆவியாக இருக்கும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் புது சிருஷ்டிகளாக பிறந்திருக்கிறோம். ஆவியில பிறந்திருக்கும். ஆவியிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்குது, சமாதானம் இருக்குது, நிறைவு இருக்குது, எல்லாமே ஆவி இருக்குது. ஆனா இந்த ஆத்துமா என்ன பண்ணா அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அங்கீகரித்துக் கொள்வதற்கு இந்த ஆத்துமாவும் சரீரமும் ஆவியும் போராடி கொண்டே இருக்கும். ஒன்று கொண்டு போராடி கொண்டே இருக்கும். ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆவிக்கு விரோதமா மாம்சம், மாம்சத்துக்கு விரோதமா ஆவியும் போராடி கொண்டே இருக்கு, யுத்தம் பண்ணி கொண்டே இருக்குன்னு சொல்றாரு. இந்த ஆத்துமா என்னத்தை கரெக்டா பிடிச்சுக்குதோ, ஆவியின் சத்தத்தை பிடிச்சுக்கிச்சுன்னா கர்த்தருடைய சார்ந்து கொள்ளும். இந்த மாம்ச சிந்தையை பிடிச்சுக்கிச்சுன்னா இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போக வைக்கும் பாருங்க. ஆகவேதான் இதை நம்ம கரெக்டா கேரி பண்றது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்மளுடைய இருதயத்துல பல சஞ்சலங்களும் பல வேதனைகள் வரும்போது இதை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது நமக்கு தெரியும். இதை நம்ம வந்து அதை வந்து கிளியர் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆகவே யார் இதை ஃபேஸ் பண்ணுவார் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஆணுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்படுறியா பாருங்க என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன இளைப்பாறுதல் தந்தாருங்க? ஏசாயா 53 அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அநேக காரியங்களை நம்ம இடத்துல ஆண்டவர் செய்திருக்காரு பாருங்க. அநேக காரியங்கள் நம்ம இடத்துல செஞ்சிருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தாவீதை போல ஒரு இடத்துல போய் நான் ஒளிந்து கொண்டேன் பாருங்க. அவர் எப்படி தேவனுடைய ஆலயத்துக்கு போகாதபடிக்கு நான் ஒரு 6 மாத காலம் சபைக்கு போகாதபடிக்கு வீட்டிலேயே இருந்து வேலைக்கு போயிட்டு வந்து நான் பாட்டுக்கு ஆராதிச்சுட்டு தேவனை நோக்கி சார்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே எப்பொழுதும் நம்முடைய சமூகத்துக்கு வருவேன், எப்பொழுதும் உம்மிடத்துல வந்து நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அழுத்தம் பாரம் இருந்துச்சு பாருங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா தாவீதை போல என்ன பண்ணேன், என்னுடைய ஆத்மாவை நோக்கி நான் பேச ஆரம்பிச்சேன் பாருங்க. ஆண்டவர் உன் கூட இருக்காரு, நீ கவலைப்படாத. ஆண்டவர் உன்னை மீட்டெடுத்திருக்காரு, உனக்காக ஜீவனை கொடுத்திருக்காரு, உனக்காக உயிரோடு எழும்பி உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு விரோதமா ஒருவனும் எழும்ப மாட்டான். நீ எப்பொழுதுமே தலையா இருப்ப, வாழாக மாட்டேன். உன்னை கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவார், உன்னை உயர்த்துவார், நீ சமாதானமாக இருப்பாய் என்று என்னை நானே பார்த்து பேசிக்கொண்டே இருப்பேன் பாருங்க. அந்த பேச 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 எனக்கு ஒரு விடுதலை அற்புதத்தை ஆண்டு ஏற்படுத்தி கொடுத்தார். என்னுடைய தனிமையை மாற்றினார், ஏற்ற துணையை கொடுத்தார், குடும்ப வாழ்க்கையை இணைத்தார் பாருங்க. ஆகவே நம்ம ஜானப்ப சொல்லுவார் பாருங்க, நம்ம இன்றைய நாள் நம்ம வாழ்கிறோம் என்றால் என்றைக்கோ நாம் பேசினதுனாலதான், நல்ல காரியங்களை பேசினாதான் இன்றைக்கு நாம் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்று நாம் என்ன பேச வேண்டும் நம்ம ஆத்மாவை நோக்கி, அது ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம நல்லதை பேசும்போது நம்முடைய எதிர்கால வாழ்க்கை நல்லதாக அமையும் பாருங்க. ஏன்னா மரணம் ஜீவம் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா நம்முடைய மனது சொல்லுகிறதை நம்ம அதிகமா கேட்டு கேட்டு அதை நம்ம பேசும்போது என்ன ஆகுன்னா இன்னும் சஞ்சலம், வருத்தம், பாரம் தான் வருங்க. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நம்ம இடத்துல என்ன சொல்ல இருக்குது, அந்த வசனத்தை எடுத்து நம்முடைய ஆத்மாவை நோக்கி நம்ம பேசணும். அது பேச பேசதான் நமக்குள்ள விடுதலை, மீட்பு உண்டாக பார்க்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்க பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடைய கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்குள்ள நீங்க முடியாத கவலை இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, இது நீங்களே சுமந்துட்டு இருந்தீங்க, அது உங்களால என்ன முடியாதுங்க, சரிப்படுத்தவே முடியாது. அது நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்தணும்? ஒன்றுக்கும் கவலைப்படாம, உங்களுடைய என்ன கவலையா இருந்தாலும் சரிங்க, எல்லாத்துக்கும் நீங்க சேர்ந்து கவலைப்பட தேவையில்லை. அவர் உங்களுக்காக கவலைப்படுகிறார். அவர் என்ன பண்றாரு, உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றாரு. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. மனுஷர்கிட்ட தெரியப்படுத்துனீங்கன்னா என்ன ஆகுங்க, சில மனிதர்கள் நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க.
ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையா இருக்காது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆலோசனை தான் ரொம்ப முக்கியம். நல்ல ஆலோசனையை காட்டிலும் கர்த்தருடைய ஆலோசனை தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆகவே நல்ல ஆலோசனை சில நேரம் சில காலம் தான் நமக்கு என்ன ஆகுங்க, அதுல ஒரு மீட்பை கொடுக்கும். அந்த மனதில் இருக்கிற ஒரு சஞ்சலத்தை நீக்கிற மாதிரி இருக்கும். ஆனா திரும்ப என்ன ஆகும், இன்னும் அதிகமாகும். ஆனால் கர்த்தர் இடத்துல கொண்டு போய் நாம் தெரிவிக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தை, நம்முடைய ஆத்மாவுக்கு ஏற்ற வார்த்தையை பேசுவார். பேசும்போது என்ன ஆகும் பாருங்க, பிலிப்பியர் 4:7 சொல்லப்பட்டது. அப்பொழுது என்ன ஆகும்னா, உம் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ தேவனுடைய சமாதானம் என்ன ஆகும், நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளும் பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தை பாதுகாத்துக்கணும், நம்முடைய ஆத்மாவை நம்முடைய சிந்தையை பாதுகாத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் நம்மளுடைய இருதயத்துக்கு வந்துருச்சுன்னா பாருங்க, இனம் புரியாத ஒரு விடுதலை நம்ம உணர்வோம், இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை உணர்வோம் பாருங்க. நம்முடைய ஆத்மா இன்னும் தெம்பாக இருக்கும், இன்னும் புஷ்டியாகும் பாருங்க. அப்பொழுது தேவனை நோக்கி இன்னும் அதிகமாய் சந்தோஷமாய் கம்பீரமாய் பாட ஆரம்பிப்போம். ஒரு விடுதலை பெற முடியும். காரணம் ஏன் தெரியுங்களா? தேவனுடைய சமூகத்துக்கு போய் தேவனத்தை தெரிவிக்கிறதுனால தேவன் நமக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அநேகருடைய புத்தி அநேகருடைய அறிவு ஞானத்தை காட்டிலும் தேவனுடைய சமாதானம் பெருசா இருக்கு பாருங்க. அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்போது நம்முடைய இருதயங்களும் நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்கிறதாக இருக்கு என்று பார்க்கிறோம் பாருங்க. ஆகவே தேவனிடத்துல தெரியப்படுத்திட்டு நம்ம அப்படியே வெறுமனே விட்டுறக்கூடாது பாருங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னத்தை சிந்திக்கணும்னு சொல்லி கொடுக்காரு பாருங்க. வசனம் பிலிப்பியர் 4:8 சொல்லி கொடுக்காரு. ஆகவே கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ள எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியில் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய சிந்தை கிறிஸ்துவ சிந்தையா நமக்கு இருக்கணும் பாருங்க. கிறிஸ்து எப்பொழுதுமே ஒரு சூழ்நிலையை கண்டு பயந்து போகல பாருங்க. அப்படி ஆத்மா பயப்படவே இல்லை. காரணம் ஏன் தெரியுங்களா? அந்த சூழ்நிலை உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைனா, ஆண்டுடைய பிள்ளைனா, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன், அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் செய்ய வந்திருக்கிறேங்கிற அது எப்பொழுதுமே ஆண்டவர் சொன்னாருங்க. இயேசு கிறிஸ்து காண்பித்துக் கொண்டே இருந்தார் பாருங்க. பிதாவே, நீர் எப்பொழுதும் என்னுடைய சத்தத்தை கேட்கிறேன், நீ விரும்புகிறதை நான் செய்கிறேன் என்று இவர்கள் அறியும்படிக்கு இப்பொழுதும் இடத்திலே நான் விண்ணப்பம் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் ஆசீர்வதிக்கும் பாருங்க, அநேகருக்கு போஷிக்கக்கூடிய பெருக்கத்தை ஆண்டு கொடுக்க முடிஞ்சது. பிதாவை நான் கொடுக்க முடிஞ்சது. அந்த சூழ்நிலையில மனசஞ்சலம் எல்லாம் ஏற்படல, எல்லாத்துக்கும் மனது திருப்தியாக அவங்க சாப்பிட்டாங்க பாக்குறோம். ஆகவே நம்மளும் என்ன பண்ணணுங்க, தேவனை சார்ந்து கொள்வர்களாக இயேசுவின் சிந்தை நம்மளுடைய பாரங்களை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் கேரி பண்ணிட்டாரு. சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. இனி நம்ம சுமக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே இந்த காலையில உற்சாகப்படுத்துகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சூழ்நிலை குறித்து தன்னிடத்துல தேவனை நோக்கி உயர்த்து என்று தன்னுடைய ஆத்மாவை நோக்கி பேசுகிறார் பார்க்கிறோம். சங்கீதம் 103 சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 1-6 வரைக்கும் வாசிக்கும் போது பாருங்க, சங்கீதம் 103 1-6 வரைக்கும் வாசிக்கிறது பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் பாருங்க. என்னத்தை மறக்க கூடாது? ஆத்மாவே, இன்னைக்கு வரைக்கும் நீ உயிரோடு இருக்க, இன்னைக்கு கூட உயிரா வச்சிருக்காரு. அநேக பிரச்சனை உனக்கு நடந்துச்சு. இது இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை காட்டிலும் அதிகமா உனக்கு நடந்துச்சு. அப்போ நீ யாரை சார்ந்து கொண்டிருந்த? தேவனை நோக்கி சார்ந்து கொண்டிருந்த. அவர் தான் உன்னை தப்பிச்சு கொண்டு வந்தாரு. சிங்கத்தின் கையிலுக்கும் கரடியின் கையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்தாரு. கோலியத்தை தோற்கடிக்க வச்சாரு. உன்னைய சத்ருவா பார்த்த சவுலின் கைக்கு தப்பு வச்சாரு. இத்தனை காரியத்தை செஞ்சாரு அப்படி சொல்லி தாவீது தன்னுக்குள்ளே தன்னுடைய ஆத்மா நோக்கி பேசினார். நம்மளும் நம்முடைய சூழ்நிலை நிறுத்து பேச முடியும் பாருங்க. சில காரியங்களை நம்ம இப்ப உயிரா இருக்கணும்னா அநேக சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலை நம்ம வந்திருக்கோம். நம்முடைய பின்னணியில் அவ்வளவு நல்லதா இருந்திருக்காரு பாருங்க. ஆனாலும் நம்ம அந்த சமயத்துல எல்லாம் கர்த்தரை சார்ந்து கொண்டோம். நம்முடைய ஆத்மா எப்போதும் கர்த்தரை நம்பிச்சு அவர் தான் நம்மளை இப்ப விடுவிச்சு கொண்டு வந்திருக்காரு. ஆகவே அவரை ஸ்தோத்திரி, அவரை துதி, அவரை மகிமைப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. எதனால மகிமைப்படுத்துறேன்னு சொல்றாரு பாருங்க.
3ஆம் வசனம் சொல்றாரு, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமாய் வயது திரும்ப வாழ வைத்து போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலை வேளையில பாருங்க, அவர் என்ன பண்றாரு? உங்களுடைய அக்கிரமத்தை மன்னிச்சார், உன்னுடைய மீறுதல்களை மன்னிச்சார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குனாரு. நீ வியாதியா கிடைஞ்சிய, நீ அதை நிமித்தம் வருத்தப்பட்ட உன் இடத்துல யாருமே இல்லை. ஆனா நான் வந்தேன், நான் உன்னை குணமாக்குனேன். உன்னுடைய ஆத்மாவை அழிக்கும்னு நினைச்சாங்களே, அவனை பாதுகாத்தனே. அவர் கிருபையினால இறக்குனால உன்னை என்ன பண்ணாரு? முடிசூட்டினாரு. உன்னுடைய வாயை நன்மையினால திருப்தியாக நடத்தினாரு. உன்னுடைய வயதை கழுகு சமான் திரும்ப வாழ வயது போல மாற்றினாரு. ஒடுக்கப்பட்டிருந்தையே உன்னை ஆண்டவர் விடுவிச்சு கொண்டு வந்தாரு. அவர் நீதி செஞ்சாரு. அநேகர் உனக்கு நீதி செய்யல, ஆண்டவர் உனக்கு நீதி செஞ்சாரு. அநேகர் அநியாயமா உன்னை நடத்தினாங்க, ஆண்டவர் நியாயமா உன்னை நடத்தினாரு. உன் ஆத்துமாவே, உன்னை எவ்வளவு ஆண்டவர் திருப்தியா நடத்தினாரு. ஆண்டவரை நோக்கி காத்துரு, ஆண்டவர் நோக்கி துதி அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இதுல சங்கீதம் 103:22 வசனத்தை சொல்லப்பட்டுங்க, கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்றாரு பாருங்க. எப்பொழுதுமே நம்முடைய ஆத்மா பல சூழ்நிலைகள்ல, கடன் பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல பிள்ளைகளுடைய பராமரிப்பு காரியங்கள், படிப்பு காரியங்களா இருக்கட்டும், நம்முடைய தேவைகளா இருக்கட்டும், இதை குறிச்சு நம்ம இன்னும் நடக்கவே ஆரம்பிக்காத காரியத்தை குறிச்சு கவலைப்படுகிறோமே. ஒரு மாறுதலா பாருங்க, தாவீது என்ன பண்ணாரு? ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது, அந்த பிரச்சனை அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு யூகித்து சொல்ல முடியும். ஆனால் அவர் அதை பத்தி பேசல பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? தேவன் உன்னை ரட்சித்தாரு, தேவன் உன்னை மீட்டு கொண்டாரு, உன் ஆத்மாவே உன்னை மீட்டு கொண்டாரு, நீ அவரை நம்பு, அவர் இன்னும் துதி. ஏன் நீ கலங்குற? ஏன் உனக்கு தேங்குகிற? கர்த்தரை நோக்கி காத்துரு, அவர் உன் முகத்திற்கு ரட்சிப்பும். அவர் தான் உன்னை விடுவிப்பாரு. அவர் இன்னும் நீ துதி, இன்னும் துதிக்க என்ன ஆகும்? உங்களுடைய துக்கம் எல்லாம் போயிடும், உடைய கவலை எல்லாம் போயிடும். இன்னும் கர்த்தரை சார்ந்து கொள்வ, அவர் மீட்டு கொண்ட பாதையை நினைவு கூறுவ. அது உன்னை இன்னும் பலப்படுத்தும், இன்னும் ஓட வைக்கும். ஆத்மாவை சோர்ந்து போகும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன வராங்க, அப்பத்தை கொடுத்து தண்ணீரை குடிச்சு திரும்ப சாப்பிட்டு எந்திரிச்சு நடந்து போ அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் நடக்க வேண்டிய தூரம், இன்னும் தூரம் அதிகம் போ அப்படின்னு ஆண்டு உன்னை மேலப்படுத்துவார். இந்த காலை வேலை உற்சாகப்படுத்துறேன். நீங்க என்ன சூழ்நிலைக்கு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்க யாரை சார்ந்து கொள்றீங்க? உங்க மாம்ச சிந்தையை சார்ந்து கொள்றீங்களா, இல்ல தேவனுடைய சிந்தையை சார்ந்து கொள்றீங்களா? உங்களுடைய ஆத்மாவுக்கு மீட்பர் அவர்தான். உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கான ஒரே வழி என்ன தெரியுமா? நீங்க உங்க ஆத்மாவை நோக்கி தேவனை சார்ந்து கொள் என்று சொல்லுங்க. அநேகர் நமக்கு நிறைய பேர் நல்ல ஆலோசனை கொடுப்பான்னு நினைக்காது. தேவ ஆலோசனை கிடைக்கும் போது அது உடனே அங்கீகரித்து கொண்டு உடனே உங்க ஆத்மாவை நீங்க என்ன பண்ணுங்க? சமாதானத்தினால நிரப்பக்கூடிய இடத்துக்கு போங்க, தேவ சமூகத்துக்கு போங்க, தேவனுடைய வார்த்தைக்கு போங்க, அவருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிங்க. வார்த்தையை பேச பேச உங்களுடைய சூழ்நிலை மாறும், உங்களுடைய ஆத்மாவுடைய பாரம் குறையும். பாருங்க, அது அப்படியே ஆண்டவரை அழகா எடுத்துட்டு போவார். உங்களுக்குள்ள தேவ சமாதானம் கடந்து வரும். உங்களுடைய தேவ சமாதானம் கடந்து வரும்போது உங்களுடைய ஆத்மா சந்தோஷப்படும். பாருங்க, சந்தோஷப்படும் போது வசனம் சொல்றது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருப்பாய். இந்த காலை வேலை உற்சாகப்படுத்துறேன். உங்க ஆத்மா நோக்கி நீங்க பேசுங்க. தேவன் உன்னை மீட்டு கொண்டு வந்தார். கடந்த பாதைகள் எல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்து ஆண்டவரை மீட்டு கொண்டு வந்தார். எவ்வளவோ எந்த மனுஷனால மீட்டுக்கொள்ள முடியாத ஆண்டவரால முடியும். ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். எத்தனையோ அழிவுகளில் இருந்து, எத்தனையோ விபத்துகளில் இருந்து, எத்தனையோ சேதங்களில் இருந்து, எத்தனையோ நான் சாகுன்னு நினைச்ச காரியத்திலிருந்தே ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டு வந்தாரு. ஆத்துமாவே கவலைப்படாது, தேவனை நோக்கி காத்துரு, தேவனை நோக்கி காத்துரு. தேவன் உன் முகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வருவாரு. நீ இன்னும் அவரை துதி, நீ கலங்காது, பயப்படாது, திகையாது. தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்று உங்களுடைய ஆத்மா நோக்கி நீங்க இந்த காலை வேளையில பேசுங்க. இந்த நாள் முழுவதும் இந்த இருதயத்தின் தியானமா இந்த வசனம் மாறட்டும். நீங்க தேவனை சார்ந்து கொள்ளும் போது பாருங்க, தேவ சமாதானம் உங்களை ஆண்டு கொள்ளும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும், உங்களுடைய சிந்தையை காத்துக்கொள்ளும். அப்பொழுது பிசாசினால் உங்களை வீழ்த்தவே முடியாது. பாருங்க, அவருடைய தந்திரங்கள்லாம் தோற்று போய்விடும். நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்க, உலகத்தை ஜெயித்தவருடைய பிள்ளைகளா இருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.